ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டானது. இன்னைக்கு நான் உங்களுக்கு 21 டேஸ் சேலஞ்ச் கொடுக்குறேன். இந்த சேலஞ்சில் நீங்கள் ட்ரூவாக செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களோட ஓவரால் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆக போகுது. இந்த 21 டேஸ் சேலஞ்சில் நீங்கள் உங்கள் பிரெயினை சூப்பர் ஃபாஸ்ட் மோடுக்கு ஆக்டிவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உங்கள் ஃபிட்னஸ், உங்கள் ஸ்கின், உங்கள் ஹேர் இதெல்லாம் 100% இம்ப்ரூவ் ஆக போகுது. இன்னொருத்தர் உங்களை பார்த்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ வீடியோவை எண்டு வர பாருங்க. சூப்பரான இந்த டிப்ஸை கற்றுக்கிட்டு லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட மசில்ஸை பார்க்கலாம். உங்கள் பாடி மசில்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதோட அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும். மசில் கெயின் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா? மார்னிங் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும். அந்த செகண்ட்லேருந்து உங்களுக்கு டிசிப்ளின் ஸ்டார்ட் ஆகும். நம்ம முன்னோர்கள் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மார்னிங் நீங்கள் சீக்கிரம் எந்திரிக்கும்போது சோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து காணாமல் போயிடும். மார்னிங் எந்திரிச்சதும் ஃப்ரெஷ் அப் ஆக்கிட்டு ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணுங்க. இந்த வார்ம் அப் உங்கள் பாடி அண்ட் இன்னர் ஆர்கான்ஸை ஆக்டிவேட் ஆக்கும். ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கிறவங்க மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஐயோ மார்னிங் டைம் இல்லை, ஆஃபீஸ் போகணும், ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும்னு சொல்கிறவங்க ஈவினிங் 5 to 8 டைமில் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அந்த டைம் உங்கள் டெஸ்டோஸ்டிரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகிற டைம். அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். ரொம்பவும் ஹெவியாக ஒன்றும் பண்ண வேணாம். சிம்பிளாக ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலே போதும். புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், ஸ்குவாட்ஸ், பிளாங்க் இது மாதிரி 21 டேஸ் நீங்கள் செய்கிறப்போ அதனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடும். நெக்ஸ்ட், பல ஆண்கள் கவனமாக இருக்கிற ஹேர். நம்ம 15லேருந்து 30 வயசில் நம்ம ஹேர் ஸ்டைலில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்போலாம் 30 வயசுக்கு மேலே ஹேர் இருந்தாலே ஒரு ஸ்டைல் தான், அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ உங்களோட ஹேரை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆம்லா, அதாவது காட்டன் நெல்லிக்காய் சாப்பிட்டா உங்களோட முடி கொஞ்சம் பெட்டர் ஆகும்னு. அவங்க சொல்லியிருக்கிற ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு நெல்லிக்காய் ஈஸியாக கிடைக்கும். வாங்குங்க. நல்லா வாஷ் பண்ண அப்புறம் அந்த நெல்லிக்காயை தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. தென் நெல்லிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு சாப்பிடுங்க. நெல்லிக்காய் வெறும் ஹேருக்கு மட்டும் இல்லை, ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதும் 3 நெல்லிக்காய் சாப்பிட்றதும் கணக்கு ஒன்று தானே முன்னாடி யாரோ சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீங்களும் இந்த டயலாகை கேட்டிருந்தா ஆமான்னு வீடியோவில் ஒரு கமெண்ட் போடுங்க. நெக்ஸ்ட், உங்கள் ஐஸ். ஐஸ் எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்களே உங்கள் சுற்று வட்டாரத்தில் பாருங்க. ஒரு 10 to 15 இயர்ஸ் முன்னாடி நிறைய பேர் ஸ்பெக்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. பட் இப்போ 50% நபர்களும் ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. ஈவன் சின்ன குழந்தைங்க வர. மெயின் ரீசனா டாக்டர்ஸ் எல்லாம் நம்மளோட ஸ்க்ரீன் டைம் அதிகம், அது கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க. உங்க ஐயை எப்படி ஹெல்த்தியா வச்சிருக்கணும்னு ஒரு சிம்பிள் டிப் தான் பார்க்க போறோம். வீடியோவில் காட்டுற மாதிரி உங்க விரலை முன்னோக்கி கொண்டு போயிட்டு அப்புறம் உங்கள் ஃபோர்ஹெட்டை பார்த்து கொண்டு வாங்க. அப்படி வரப்போ அதை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்படி கண்டினியூவாக 21 டேஸ் 5 மினிட்ஸ் இந்த ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தென் புரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டு வஜ்ராசனத்தில் உட்காருங்க. கண்ணுக்குன்னே பர்டிகுலராக சிம்பிள் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. தென் பிரெயின் டெவலப்மெண்ட் பார்ப்போம். என்னதான் நீங்கள் உங்கள் மஸ்குலர், ஹேர், பாடி பார்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக வச்சுருந்தாலும் தகுந்த நேரத்தில் தகுந்த முடிவெடுக்கிற கெப்பாசிட்டியோட ஒரு பிரெயின் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் தான். சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவன் கேட்பான், ஏன்பா உனக்கு மூளை இருக்கா இல்லையான்னு. அதே தான் உங்கள் பிரெயின் ஆக்டிவிட்டியை இன்னும் டெவலப் பண்ணி உங்கள் அக்யூரசி, ஐக்யூ எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பசில் சால்வ் பண்ணி பழகுங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியான பசில் சால்வ் பண்ணுங்க. போக போக உங்களோட பிரெயின் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பிரெயின் மாதிரி வேலை செய்யும். தென் நீங்கள் டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் லாஜிக் பசில் சால்வ் பண்ணுங்க. தென் த பெஸ்ட் பிரெயின் எக்ஸசைஸ் இஸ் ரூபிக்ஸ் கியூப். இது நீங்கள் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூடியூப்ல டுட்டோரியல் இருக்கும், பார்த்து கற்றுக்கோங்க. தென் அது நீங்களே எப்போ சால்வ் பண்ண போறீங்களோ அப்போ உங்கள் பிரெயின் 100% ஆக்டிவேஷன்ல இருக்கும். தென் ஸ்கின். இப்போ யாராச்சும் பார்த்தா டக்குன்னு அவங்க பார்வை நம்ம ஸ்கின்ல தான் இருக்கும். நம்ம கை கால் ஸ்கின் எல்லாம் கிளீனா இல்லாம இருந்தா நம்ம பக்கத்துல வர்றது கூட யோசிப்பாங்க. ஸோ நம்ம எப்பவும் கிளீன் அண்ட் கிளியரா இருந்தா நமக்கு நம்ம மேல கான்ஃபிடன்ஸ் வரும். ஸ்கின்னு வரும்போது பிம்பிள்ஸ் இப்போ நிறைய பேரோட ப்ராப்ளமா இருக்கு. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருந்தா தேவையில்லாத உங்களுக்கு செட் ஆகாத ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. பிம்பிள்ஸ் வரும்போது அதை ப்ரெஸ் பண்ணி முகம் ஃபுல்லா ஆக்கக்கூடாது. அதுக்கான ஆயின்மெண்ட் போட்டாலும் அந்த பிளேஸ்ல மட்டும் வைக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அது சரியாகும். முக்கியமா டெய்லி லிட்டர் கணக்குக்கு தண்ணி குடிங்க. உங்க பாடி ஹைட்ரேட்டடா இருந்தாலே பாதி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் போயிடும். இப்போ வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிடுச்சு. நார்மல் குடிக்கிறத விட அதிக அளவுக்கு தண்ணி குடிங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் தப்பான தாட் வச்சிருக்கீங்க. வெள்ளையா இருந்தாதான் ஸ்கின் கிளியரா இருக்கும்னு. அதெல்லாம் சும்மா உருட்டு.
அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம ஸ்கின் வெள்ளையோ கருப்போ அதுல எல்லாம் நம்ம பாகுபாடோ இல்ல வெறுப்போ காட்டக்கூடாது. எந்த டைப் ஸ்கின்னா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கிளீனா வச்சிருந்தாலே எல்லாமே ஹைஜீன் தான். ஸோ தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்காதீங்க. டெய்லியும் நிறைய தண்ணி குடிங்க. ஹேர் அண்ட் பாடிக்கு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்க. ஆயில்ஸ்ல நிறைய கெமிக்கல் கலந்ததெல்லாம் இருக்கும், பட் அதொன்னும் வேண்டாம். நார்மலா கிடைக்கிற கோகனட் ஆயில்லையே உங்க ஹேர் அண்ட் பாடிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கும். அப்புறம் ஸ்கின் அண்ட் ஹேருக்கு வேற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குனீங்கன்னா உங்க ஸ்கின் டைப்புக்கு எது சூட் ஆகுமோ அதை பார்த்து வாங்குங்க. ஹேர் ரொட்டீன், வார்ம் அப் ரொட்டீன், எக்ஸசைஸ் ரொட்டீன், வேக்கப் ரொட்டீன் இதெல்லாம் 21 days நீங்க ஃபாலோ பண்ணாலே செல்ஃப் டிசிப்ளினோட உங்க லைஃப்ல ஒரு சூப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.